ஒரு பை ஒரு வாரம் தூக்கி கொண்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் என்று யாராவது சொன்னால் நம்புவீர்களா? இந்த கதை உங்கள் மனதில் இருக்கும் கோபத்தை மாற்றும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை சொல்வதன் மூலம் உங்களுடன் இணைந்திருப்பது பிரியா. இது உங்கள் மாரல் மேஜிக் தமிழ். ஒரு நாள் ஆசிரியர் வகுப்பறைக்கு வரும்போது சில மாணவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். ஆசிரியர் வருவதை கவனித்த மற்ற மாணவர்கள் அவர்களை அமைதிப்படுத்தினர். இதை கவனித்த ஆசிரியர் அவர் வழக்கம் போல் பாடம் நடத்தவில்லை. அதற்கு பதிலாக ஒரு வித்தியாசமான விஷயம் செய்தார். ஆசிரியர் பேசத் தொடங்கினார். நாளை வரும்போது ஒவ்வொருவரும் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து உங்களுக்கு யார் மீது கோபம் இருக்கிறதோ வெறுப்பு இருக்கிறதோ அவர்கள் பெயரை எழுத வேண்டும். அதை எடுத்து ஒரு பையில் வைத்து கொண்டு வர வேண்டும். ஆசிரியர் சொல்வதை கேட்ட மாணவர்கள் சிரித்தனர். அதை ஒரு விளையாட்டு போல எடுத்துக்கொண்டனர். அன்று வீட்டிற்கு சென்றதும் மாணவர்கள் அவர்களுக்கு பிடிக்காதவர்களின் பெயரை உருளைக்கிழங்கில் எழுதத் தொடங்கினர். சிலர் 2 உருளைக்கிழங்கு, சிலர் 5, இன்னும் சிலரோ 10 வரை உருளைக்கிழங்கில் பெயர் எழுதி வைத்தார்கள். முதல் நாள் எல்லாம் சுலபமாக இருந்தது. ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு அந்த பை கனமாக ஆரம்பித்தது. நாட்கள் செல்ல செல்ல உருளைக்கிழங்குகள் கெட்டுப்போக ஆரம்பித்தன. பையிலிருந்து துர்நாற்றம் வந்தது. மாணவர்கள் அந்த பையை எடுத்து செல்லவே முடியவில்லை. அவர்கள் சோர்ந்து போனார்கள். எரிச்சலாகவும் இருந்தது. 1 வாரம் கழிந்தது. அவர்கள் ஆசிரியரிடம் ஓடி வந்து சொன்னார்கள், சார், இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இந்த பையை எடுத்து செல்ல முடியவில்லை. அப்போது ஆசிரியர் சிரித்தார். இந்த பை மாதிரிதான் உங்கள் மனமும். அனைவரும் அமைதியாக நின்றார்கள். நீங்கள் யாரையும் மன்னிக்காமல் கோபத்தை மனதில் வைத்து கொண்டால் அது இந்த கெட்டுப்போன உருளைக்கிழங்கு மாதிரி தான். அது மெதுவாக உங்கள் மன அமைதியை கெடுக்கும். உங்கள் வாழ்க்கையை கனமாக மாற்றும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? அப்போ உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் கோபத்தை விட்டுவிடுங்கள். மன்னிப்பது அவர்களுக்காக இல்லை, உங்கள் மன அமைதிக்காக. கோபத்தை சுமந்தால் வாழ்க்கை கனமாகும். மன்னித்தால் வாழ்க்கை லேசாகும். மறப்போம், மன்னிப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். இந்த கதை மூலியமா யாரிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புகிறீர்களோ இல்லை மன்னிக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்கள் கோபத்தை குறைத்திருந்தால் எனக்கும் கமெண்ட்ல தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.